ஹலோ நண்பர்களே, சீஃப் டிடெக்டிவ் 1958 டிராமாவோட 4வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த பாட்டிமா கடையில தான் ரைஸ் கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கறனால நல்லாவே பாராட்டுறாங்களே. அப்பதான் அவங்களுடைய பேரனுக்கு படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவன் போட்டிருக்கிற ஷூ எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. சோ அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல ஒரு லேடி வேங்க கிட்ட என்னோட குழந்தை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு, நீங்க இப்ப வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோவோட யூனிட்டும் உள்ள வரானுங்க. ஆனா வேங்க இருந்து இதை விட மேஜர் கிரைம்ஸ்ல நாங்க டீல் பண்ண வேண்டியது இருக்கு, உங்களுக்கு வேற ஒரு ஏஜென்சி நம்பர் தரேன், அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அது இந்த லேடி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தானே போலீஸ், உங்ககிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான கேஸை எடுத்துக்காம இவன் நொட்ட காரணம் சொல்றது கிம்முக்கு செம கோவம் வருது. அதனால கிம்மே அந்த லேடி கிட்ட வந்து பேசுறான். அப்ப வேங்க இருந்துட்டு தம்பி உன்னோட யூனிட்ல இருக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மிரட்ட வரும்போது கிம் இருந்துட்டு எப்படி பார்த்தாலும் இந்த கேஸ் நீ எடுத்துக்க போறது இல்ல, வேற ஏஜென்சிக்கு தானே கொடுக்க போற, வேலையை பார்த்துட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லி இவன் யூனிட்டுக்கு அந்த லேடி கூப்பிட்டு வந்துடுறான். சோ அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வாக்கு மூலமா வாங்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு 5 மாசம் ஆச்சு. குழந்தையோட பேரு ஜாங் வூ. அக்டோபர் 6ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு இந்த குழந்தைய அம்மாவும் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சரிம்மா வேற யாரு மேலயா சந்தேகம் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு சொல்லிடுறாங்க. இந்த குழந்தையோட அப்பாவை பத்தி விசாரிக்கும் போது அவர் உயிரோட இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப ஹீரோ இருந்துட்டு குழந்தையை கண்டுபிடிக்க ஸ்பெசிபிக்கா ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அந்த லேடியும் யோசிச்சு பார்த்துட்டு குழந்தையை கவர் பண்ணிருக்கிற துணியில ஒரு எல்லோ கலர் டர்ட்டில் எம்ப்ராய்டிங் பண்ணிருக்கும், அது நானே என் குழந்தைக்காக பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஏமா துணியை வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, வேற ஏதாவது நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும் போதுதான் அந்த குழந்தைக்கு லெஃப்ட் தம்ப்நெயில் 2 இருக்கும் தெரிய வருது. சோ மொத்தமா 6 விரல் இருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த லேடி வந்துட்டு இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தூங்கி இருக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு ஹஸ்பண்டும் இல்ல, அவங்க லைஃபோட மீனிங்கே அந்த குழந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அழுகும் போது நம்ம டீமை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட சிஸ்டரை மீட் பண்றதுக்கு புக் ஸ்டோருக்கு வந்திருக்கான். என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்கும் போது ஒரு டீச்சர் ஆகக்கூடிய எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு, நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வேற அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறான். ஆனா இந்த பொண்ணு இருந்துட்டு நான் டிடெக்டிவ் ஆகணும் தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அது பிரச்சனை இல்லம்மா, எப்படி பார்த்தாலும் நீ டிகிரி கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், நீ டீச்சர் ஆனாலும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். சோ எதை ஹெல்ப் கேட்க வரான்னு அவளுக்கு நல்லா புரியுது. எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா கேளுப்பான்னு சொல்லும் போது மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன் படிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறான், அவனுக்கு நீ சொல்லி தர முடியுமா அப்படின்னு கேட்கும் போது பதிலுக்கு எனக்கு என்ன உதவி பண்ணுவீங்க அப்படின்னு அவ கேட்கறா. ஹீரோயின் இருந்துட்டு இதுக்கப்புறம் எந்த நாவல் வந்தாலும் ஃபர்ஸ்ட் காப்பி உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோ இருந்துட்டு நீ டிடெக்டிவ் ஆகணும் தானே ஆசைப்படுற, கவுத்திருடங்களை எப்படி பிடிக்கணுங்கிற டாக்டிக்ஸ் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றான். இதுல இந்த பொண்ணு கோவம் வந்துருது, இங்க யாரா பசுமாடு வளர்த்திட்டு இருக்கா, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது நீ சாதாரணமா நினைச்சுக்காத, அந்த கவுத்திருடங்களை பிடிக்கிற டாக்டிக்ஸை வச்சு நீ கிரிமினலையும் பிடிக்க முடியும் சொன்னோன்னதான் அவ சமாதானம் ஆகி அந்த பையனுக்கு டீச் பண்றதுக்காக ஒத்துக்கிறா. அதே நேரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. போன எபிசோடோட லாஸ்ட்ல மலை மேல மிலிட்டரிக்காரங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோல்ஜர் சொல்லியிருப்பான். சோ அவங்களுக்கு மலை மேல கிடைச்சதான் அட்டாப்சி பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தா 10 பச்சை குழந்தைங்களோட டெட் பாடி இருக்கு, இறக்கமே இல்லாம கொண்டிருக்கானுங்க. இந்த சமயத்துல ஒரு போலீஸ்காரங்க டீமோட உள்ள வரான். லாஸ்ட் எபிசோட்ல ஒரு லேடி இவனுக்கு தான் கால் பண்ணி பேசியிருப்பாங்க. வந்தவன் இதுக்கப்புறம் இதெல்லாம் என்னோட கேஸ், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தவனோட கேமராவையும் புடிங்கிறான். அங்க இருக்கிற டாக்டர் இது மிலிட்டரி விஷயம் சொன்னாலும் அது கேட்கிற மாதிரி இல்ல, வாயை திறந்து இதை பத்தி வெளியே பேசினீங்கன்னா கொன்றுவேன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு 10 குழந்தைங்களோட டெட் பாடியும் எடுத்துட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பர்ல இதை பத்தின விஷயம் லீக் ஆயிருது. ஹோக் மவுண்டன்ல மொத்தம் 10 பச்சை குழந்தைங்களோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. அதுல ஒரு குழந்தைக்கு ஒரு விரல் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு போட்டிருக்கு. சோ இருந்துட்டு ஒருவேளை நேத்து ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அவங்க குழந்தையா இருக்குமோன்னு சொல்ல வரும்போது சீஃப் இருந்துட்டு குருட்டுத்தனமான கன்க்ளூஷனுக்கு நீ வராத, நம்ம ஊர்ல நிறைய குழந்தைங்க 6 விரலோட இருக்கு, எதா இருந்தாலும் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சமயத்துல அந்த லேடி நியூஸ் பேப்பரை பிடிச்சிட்டு பதட்டமா அங்க வந்து நிக்கிறாங்க. கிம் தான் அது கண்டிப்பா உங்க குழந்தையா இருக்கு, அது எதுவுமே ப்ரூவ் ஆகல அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு இதுல செம கோவம் வருது. யாரோட ஏரியால அது வருதுன்னு விசாரிக்கும் போது சியோ இருந்துட்டு ஹோயாங் போலீஸ் ஸ்டேஷன் டிவிஷன்ல வருது அப்படின்னு சொல்லிடுறான். சோ ஹீரோவோட டீமும் ஹோயாங் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிக்கும் போதுதான் அந்த குழந்தைங்களோட உடம்பை எரிச்சிட்டாங்கன்னு தெரிய வருது. ஹீரோ இருந்துட்டு யாரா உங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு கேட்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு அந்த குழந்தைங்கள ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாலதான் இறந்திருக்காங்கன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் ஆர்பனேஜை சேர்ந்தவங்க, சோ அந்த ஆர்பனேஜ் கிட்ட நாங்க ஒப்படைச்சிட்டோம், அவங்க எரிச்சிட்டாங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். சரிப்பா அவங்களுடைய மிச்சமான எலும்பாவது இருக்கணும்ல, அது எங்கடான்னு கேட்கும்போது அதையும் ஆர்பனேஜ்க்கே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறான். இத கேட்கிற கிம்முக்கு செம்ம கோவம் வருது. அவங்க அனாதன் எதை வச்சுடா கன்ஃபார்ம் பண்ண, அதை மட்டும் இல்லாம எரிக்கிறதுக்கு எவன்டா உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சண்டைக்கு எகிரிட்டு போயிடுறான். ஒரு வழியா ஹீரோ மத்தவங்கள சமாதானப்படுத்தி வெளியே கூப்பிட்டு வந்துடுறானுங்க. ஆர்பனேஜ்ல பாத்துக்க வேண்டிய குழந்தைங்கள 1000 பேர் இருக்காங்க, எதுக்கு தேவையில்லாம இறந்த 10 குழந்தைங்களை எடுத்து இவங்க அடக்கம் பண்ணுங்கிற சந்தேகம் ஹீரோக்கு வருது. அதனால சியோவையும் சோவையும் அந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் வாங்குங்கடா, நானும் கிம்மும் போயிட்டு அந்த ஆர்பனேஜை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுறான். சோ இவனுங்களும் அந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்க இருக்கிறவங்க விசாரிக்கும்
பார்க்கும்போது தான் தெரியுது நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சரிப்பா அவர் எங்க போனா மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாலும் அந்த சோல்ஜர் சொல்ல மாட்டேங்கிறான். எதா இருந்தாலும் என் சுப்பீரியரோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவும் கிம்மும் ஏஞ்சல் ஹவுஸ் அப்படிங்கிற ஆர்கனைஜுக்கு தான் வந்திருக்கானுங்க. அதை நடத்திட்டு இருக்கிறதும் ஒரு லேடி தான். அங்க இருக்கிற போட்டோஸ் பார்க்கும் போதுதான் இந்த லேடி நிறைய ஹையர் அபிஷியல்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க, செலிபிரிட்டிஸ் கூட போட்டோ எடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஆர்கனைஜும் நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. சரிமா இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, ஏன் இவ்வளவு அவசர அவசரமா அத்தனை குழந்தைங்களோட டெட் பாடியை நீ எரிக்கணும்னு கேட்கும்போது அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணன அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க பண்றது எல்லாமே லீகல் தான், இந்த காலத்துல நிறைய குழந்தைங்க அனாதைகளா விடப்படுறாங்க அப்படின்னு இவங்க சொல்லும் போது கிம் இருந்துட்டு நீ என்னமா ஏதாவது இரண்டாம் உலக போர்ல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, காலமெல்லாம் மாறி போச்சுமா, அந்த அளவுக்குலாம் யாரும் அனாதையா விடுறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அந்த லேடி இருந்துட்டு ஐயோ தம்பி இன்னும் உங்களுக்கு சைல்டு வெல்ஃபேர் பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன், அங்க இருக்கிற சர்டிபிகேட்லாம் பாருங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருந்து நம்ம ஆர்கனைஜ்ல வந்து தத்து எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பெருமை பீத்திட்டு இருக்கும் போது கிம் இருந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு நிறைய காசு வருமே, அதுலயும் அவசர அவசரமா தத்து எடுக்கிறவங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறாங்களான்னு கேட்டாரான். இதை கேட்கிற ஹீரோவோட மூஞ்சியே மாறிடுது, அந்த லேடி கொலகாண்ட் ஆயிருது. அப்படின்னா இந்த குழந்தைங்களை எல்லாம் நான் தான் கொன்னேன்னு சொல்ல வரையாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அப்படி இல்லைங்க நாங்க ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னு சமாளிக்கிறான். சாரிப்பா என்னை ரொம்ப அஃபெண்ட் பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு இங்க வெளியே கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். கிம் இருந்துட்டு ஒரு கியூரியாசிட்டியில தான் இதை கேட்டேன் அப்படின்னு சொல்ல வரும்போது நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன், லிபரல் பார்ட்டி உமன் சொசைட்டியோட செக்ரட்டரி நானு, பிரசிடென்ட் ஆபீஸ்லயே எனக்கு ஆள் இருக்காங்க, உங்ககிட்ட எல்லாம் நான் கீழே இறங்கி பேசணும் அவசியமே இல்லை அப்படின்னு கத்துறான். யாரா நீங்க ரெண்டு பேரும் எந்த ஸ்டேஷன்ல இருந்து வரீங்க என்கிட்ட சொல்லுங்கடா, உங்க சுப்பீரியர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது கிம் நல்ல புள்ளையாட்ட எந்திரிச்சு நின்னு நான் ஜங்னம் ஸ்டேஷன்ல இருந்து வரேங்க, என் பேர் கிம் அப்படின்னு ஸ்பெல்லிங்கோட சொல்லிட்டு இருக்கான். இப்ப வேற வழி இல்ல, ஹீரோவும் நல்ல புள்ளையாட்ட எந்திரிச்சு அவன் பேரை ஒப்பிச்சிட்டு இருக்கான். அந்த ஆர்பனேஜ்ல இருந்து வெளியே வரும்போது கிம் இருந்துட்டு எனக்கு கன்ஃபார்மா புரியுது அந்த குழந்தைங்களை கடத்தி விக்கிறது இவதான், ஒரு கட்டத்துக்கு மேல எந்த ஃபாரினர்ஸும் வாங்காத குழந்தையை தான் கொன்னு புதைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஹீரோ இருந்துட்டு தம்பியா போட்டோ எல்லாம் பார்த்து இல்ல மேல் இடத்துல ஃபுல் கான்டாக்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லும் போது கிம் இருந்துட்டு அங்க இருக்கிற குழந்தைங்களோட போட்டோவை பார்த்தியடா, முகத்துல அவ்வளவு வருத்தமும் கண்ணுல அவ்வளவு பசியும் தெரிஞ்சது, கண்டிப்பா இந்த ஆர்பனேஜோட டைரக்டர் அந்த லேடி சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றான். எப்படிப்பா இவ்வளவு ஷோரா சொல்றேன்னு கேட்கும் போதுதான் நானும் ஒரு அனாதையா வளர்ந்தவன் தான்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்கும் போது ஹீரோவோட ஃபேஸே மாறிடுது. அதே நேரத்துல அங்க ஒரு குட்டி பையன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிம் போய் பேச்சு கொடுக்குறான், ஏன்பா உன்னை யாராவது அடிச்சுட்டாங்களான்னு. ஆனா அந்த பையன் இல்லன்னு சொல்லிடுறான். ஹீரோ இருந்துட்டு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு வேணா கூப்பிட்டு போட்டுமான்னு கேட்கும்போது அதுவும் இல்லன்னு சொல்லிடுறான். என்னடா காரணமும் சொல்ல மாட்டேங்கிறா, அழுதுட்டு இருக்கானேன்னு யோசிச்சுட்டு கிம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஏதாவது ஃபுட் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பையன் அந்த பணத்தை வாங்காம அங்க இருந்து போயிடுறான். இருந்தாலும் கிம் அந்த பையனை விரட்டிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, காரை வச்சு யாரோ அடிச்சு தூக்குறாங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி தான் ஹீரோவும் அவன் டீமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 10 பச்சை குழந்தைங்களோட சடலம் கிடைச்ச அடுத்த நாளே அதை போஸ்ட்பான் பண்ண டாக்டரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இப்போ ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, இந்த ஜேர்னலிஸ்ட் தான் இந்த விஷயத்தை நியூஸ் பேப்பர்லயே பப்ளிஷ் பண்ணவன். சோ இவனையும் காரை வச்சு அடிச்சு தூக்கி இருக்கானுங்க. சோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெருசா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கிம் இருந்துட்டு கண்டிப்பா அந்த ஆர்பனேஜோட டைரக்டர் ஒரு பொம்பளை சுத்திட்டு இருக்கால அவ தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும் அப்படின்னு அவன் கெஸ் பண்றான். சோ இருந்துட்டு நீங்க அவளை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ற காரணம் என்னன்னு கேட்கும் போது அவ ஏதோ லிபரல் பார்ட்டி ஆஃப் உமன் சொசைட்டியோட செக்ரட்டரி ஆமா, பெரிய பெரிய அபிஷியல்ஸ் எல்லாத்தையும் அவன் கான்டாக்ட்ல வச்சிருக்கா, பேசும்போது கூட ரொம்ப ஈகோ பிடிச்ச மாதிரி தெரியுதா, கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் அவதான் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சீஃப் உள்ள வராரு. அவளோட பேர் என்னன்னு கேட்கும்போது ஆட்ரி அப்படின்னு சொல்றான். சீஃபுக்கு ஆல்ரெடி அவளை பத்தி தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு. ஆமா தம்பி, இதுக்கு முன்னாடி நான் ஸ்பெஷல் போர்ஸ்ல இருக்கும் போதே அவளை நான் பார்த்திருக்கேன், அவளோட உண்மையான பேர் கோ. அப்போ ப்ரொஃபஷனல் ஜாப்பனீஸ் குரூப் ஒன்னு இருந்துச்சு, அந்த குரூப்போட பேரை நியூ ஜோசியான் பேட்ரியாட்னு சொல்றானுங்க. அந்த குரூப்லயும் அவர் மெம்பரா இருந்தா. அது மட்டும் இல்லாம ஷிங்க் வேங் அப்படிங்கிற அகாடமி அவர் ரன் பண்ணிட்டு இருந்தா, அதுவும் ஆர்பனேஜ்க்கான அகாடமி தான் அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த டைரக்டர் கோ குழந்தைக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். அதுல கிரேட் எம்பரர் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு ஆரம்பிச்சு நம்மளோட உடல் பொருள் ஆவி அனைத்தும் நம்ம எம்பரருக்கு தான் நம்ம சமர்ப்பணம் பண்ணணும், அதுதான் நம்ம டியூட்டியும் கூட அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போது சீஃப் இருந்துட்டு அவகிட்ட இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே ஆர்பன் கிடையாது, வலுக்கட்டாயமும் சில குழந்தைங்களை தூக்கிட்டு போயிருக்கா, அவங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி போருக்கு அனுப்புறதுதான் அவளோட வேலையே அப்படின்னு சொல்றாரு. அவளும் அதுக்கேத்த மாதிரி உணர்ச்சி பொங்க பேசி அந்த குழந்தைகிட்டே கிளாப்ஸ் வாங்கிடுறா. அப்ப சீஃப் இருந்துட்டு இவ இந்த மாதிரி வேலை பண்றதுக்காக, அதாவது மனுஷங்களையே ஆயுதமா மாத்துறனால ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்ல இருந்து அவளுக்கு காசு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அப்புறம் ஏன் அவ புது பேர்ல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது சீஃப் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி அவ
நடத்திட்டு இருந்த கமிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே அவன் அமெரிக்காக்கு தப்பிச்சு போயிட்டான். ரிட்டர்ன் வரும்போது ஏதோ டிகிரியோட வந்தான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நேமை சேஞ்ச் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஏஞ்சல் ஹவுஸ்ங்கிற ஆர்பனேஜ் அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்திருப்பா அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஆளுகளோட டவுட் மொத்தமா அந்த டைரக்டர் கோ மேல திரும்புது. அப்படின்னா கண்டிப்பா இத்தனை குழந்தைங்களை இவ ஒருத்தினால கடத்தி இருக்க முடியாது. கண்டிப்பா இவளுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிஓ கெஸ் பண்றான். ஆனா சீஃப் இருந்துட்டு தம்பி நீ நினைக்கிற மாதிரி ஆள் அவ கிடையாது, அவ்வளவு சீக்கிரம் சிக்க மாட்டா, கண்டிப்பா அவளுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஆனா இவதான் பாஸ்ங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோ இருந்துட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாங்குங்கிற குழந்தை காணாம போனதா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச கேஸ். சோ அத பத்தி நான் அனலைஸ் பண்றேன். நீங்க மத்த டிவிஷன்ல வேற ஏதாவது ஸ்டேஷன்ல குழந்தை காணாம போன கேஸ் ஃபைல் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃபை பார்த்து அந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டலோட சர்ஜன் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான்னு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது சோ வந்துட்டு நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேமே அப்படின்னு கை நீட்டுறான். சோ அவரு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறது மோராங் ஐலாண்டுக்கு. யாருமே அவர் அவ்வளவு சீக்கிரம் மீட் பண்ண கூடாதுக்காக பாவம் ஒரு தீவுக்கு மாத்தி வச்சிருக்கானுங்க அந்த ஆளை. சரி அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனது எந்த ஊர் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கிற நியூ சர்ஜன் கிட்ட அமைதியான முறையில நம்ம பப்ளிக் சர்வீஸ்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கேட்டு பார்த்தா அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றான். ஆனா இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. பாவம் அவர் குப்பரக்கா படுக்க போட்டு எரும மாடு மாதிரி மேலே ஏறி உட்காந்து அவர் காலை புடிச்சு திருப்பி இருக்கான். அவரும் வலி தாங்க முடியாம தான் உண்மையை சொல்லியிருக்காரு. ஆனா சோ இருந்துட்டு ஹீரோ கிட்ட நான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டினம் பாத்தீங்களா, ஆதங்கத்துல பயபல கதறி உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு நல்லாவே புரியுது ஏதோ ஒரு வேலைத்தரம் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு. அப்ப சீஃப் இருந்துட்டு சிஓவா மோராங் ஐலாண்டுக்கு போயிட்டு சொல்றாரு. இவன் ஆல்ரெடி பயந்த சுபாவம் வேற. பாஸ் எனக்கு கடல்னா கொஞ்சம் அலர்ஜி, வேற யாராவது அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்கும்போது யாரும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல, இவனே தான் போயிட்டு சொல்றானுங்க. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயினோட சிஸ்டர் ஆல்ரெடி ஹீரோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தனால அந்த பாட்டி அம்மாவோட பேரன் இவன் பேர் சங்கு இவனுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஆனா அந்த மரமட்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்ப கரெக்டா ஹீரோவும் அங்க வந்து அந்த சங்க மீட் பண்றான். தம்பி கண்டிப்பா படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், பட் எக்காரணத்தை கொண்டும் கை விட்டுறாத, நல்லா படிச்சு நல்லவனா நீ வரணும் தான் பாட்டி எதிர்பார்க்கறாங்க, பாட்டியை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு கிஃப்ட் வேற கொடுக்குறான். இவனும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஷூ இருக்கு. ஏன்னா இந்த பையனோட ஷூ தான் பிஞ்சு போயிருக்குன்னு ஆல்ரெடி ஹீரோ நோட் பண்ணிருப்பான். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கான். இதை பார்க்கும் போது இந்த பையன் ஓவர் எமோஷன் ஆயிடுறான். ஆனா ஹீரோ வந்து டேய் படிக்கிறதால மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல அந்த வைப்பரும் அவனோட அடியாளுகளும் ஓவர் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. மாமூல் சரியா தரலங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்ப அங்க வர இந்த சங்கு பையன் வைப்பரையே எதிர்த்து பேசுறான். அதுல அவனுக்கு சரியான கோபம் வந்துருது. அப்ப இந்த சங்கு இருந்துட்டு ஏண்டா தனியா ஒத்தைக்கு ஒத்த சண்டை போறதுக்கு தைரியம் இல்லாதவனுங்க எப்ப பார்த்தாலும் ஈ முக்கிற மாதிரி கூட்டமா வரைய வெக்கமா இல்லையான்னு அவமானப்படுத்துற மாதிரி பேசிடுறான். கடுப்பான வைப்பர் இவனை சொருகிறதுக்கு கத்திய வேற எடுத்துறான். ஆனா இந்த சின்ன பையனை சும்மா சொல்லக்கூடாதுங்க, பதிலுக்கு இவனும் கத்தி எடுத்து நின்றுட்டு இருக்கான். வாடா பாத்துக்கலான்னு. அப்ப வைப்பரோட ஆளுக தான் சேர்மேன் லீக் இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும் சொல்லி சமாதானப்படுத்தி வைப்பரை கூட்டு போயிடுறானுங்க. அதே நேரத்துல ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்கிற சியோவை தான் காட்டுறாங்க. பைபிள சொன்ன மாதிரியான கடல்னா ஆகாதட்டு இருக்கு. போட்ல ஏற ஆரம்பிச்சதுல இருந்து இன்னும் வாந்தி எடுத்துட்டே தான் போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோவும் கிம்மும் அந்த ஜான்கு குழந்தையோட அம்மா கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அன்னைக்கு புதுசா யாரோ இந்த ஏரியால வந்தாங்களான்னு கேட்கும்போது அந்த லேடி இல்லன்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கல. சோ அந்த லேடி சொன்னதே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும்போதுதான் கண்டிப்பா அந்த குழந்தையை தூக்கிட்டு போனவன் இந்த ஏரியாக்கு பழக்கப்பட்டவனா இருக்கணும், அதனாலதான் யாருக்கும் சந்தேகம் வரல. எப்படி பார்த்தாலும் இந்த ரோட்ல தான் எடுத்துட்டு போயாகணும், யாரு கண்ணிலையும் படாம எடுத்துட்டு போறான்னா கண்டிப்பா குழந்தை எதுலயாவது மறைச்சுதான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரானுங்க. சோ இந்த லேடி சொன்னதுல இருந்து ரெகுலரா வரது கோல் டெலிவரி மேன், அவனை போய் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி விசாரிச்சு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். செகண்ட் பேப்பர் போடுறவன் அவன்டையும் போய் விசாரிக்கிறாங்க, அவனும் யாரையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அமெரிக்கன் காஸ்மெட்டிக்ஸ் விற்கிற லேடி அடிக்கடி வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அதனால அந்த லேடி கிட்ட போய் என்கொயரி பண்ணா அவங்களும் எதுவும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. சோ இப்ப வரைக்கும் இந்த விஷயத்துல எந்த க்ளூவும் கிடைக்கல. அதனால ரெண்டு பேரும் பக்காவா பிளான் பண்ணி மறுபடியும் அந்த ஆர்பனேஜ்க்கு வந்து டைரக்டர் கோ முன்னாடி முட்டி போட்டு உட்கார்ந்திருக்கானுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணனால போலீஸ் எங்களை கழுவி ஊத்துறாரு, உங்களோட வேல்யூ தெரியாம உங்ககிட்ட மோதிட்டோம், எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம எங்க போலீஸ் ஹெட் இன்னைக்கு ஒரு நாள் உங்க ஆர்பனேஜ்ல இருந்து உங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கெஞ்சறானுங்க. அந்த டைரக்டர் கோவும் இவங்களை பெரிய மனசு பண்ணி மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு எல்லா வேலையும் வாங்குது. அப்ப கரெக்டா ஒரு லேடி அங்க இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு போறதையும் பாக்குறானுங்க. அதுல ஒரு குட்டி பையனை பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் இவங்களுக்கு வேக்சினேஷன் போடுறதுக்காக கூப்பிட்டு போறானுங்க. அத பண்றது டைஜின் கிளினிக் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு மேல அந்த குட்டி பையனை எதுவும் பேச விடாம லாஸ்ட் டைம் இவனுக்கு இந்த ஆர்பனேஜ் வரும் ஒரு பையன் அழுதுட்டு இருந்தாலும் அவன் கூப்பிட்டு போயிடுறான் இவனைய. இவனுங்களும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் போது குப்பை மேடெல்லாம் கிளறிட்டு இருக்கானுங்க. அப்போ பக்கத்துல நிறைய எரிஞ்சு போன மாதிரி சாம்பல் இருக்கு. அதை கிண்ணு கிளறும் போதுதான் ஒரு சின்ன துணியோட பீஸ் கிடைக்குது. அதுல எல்லோ கலர் டர்ட்டிலும் போட்டிருக்கு. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த லேடி தான் இந்த எல்லோ கலர் டர்ட்டில் போட்டிருப்பான்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த லேடி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. சோ இதுதான் அந்த துணிங்கிறது கன்ஃபார்மும் ஆகிருது இவங்களுக்கு. பாவம் அந்த லேடியை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு கூட முடியாத நிலைமையில் நின்று இருக்கானு நம்ம ஆளுங்க. அதுக்கப்புறம் சீஃப் இருந்துட்டு இந்த துணியை மட்டும்
ரூம் வச்சு அந்த லேடி நம்ம லாக் பண்றது பாசிபிளே கிடையாது. ஏன்னா அவ ஹையர் லெவல்ல கான்டாக்ட் வச்சிருக்கா. நம்மளுக்கு வேற ஏதாவது ஹார்ட் எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. சோவை பார்த்து சரிடா மத்த மிஸ் ஆன குழந்தைகளை பத்தி விசாரிக்க போனீங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது மொத்தம் 2 குழந்தைங்க மிஸ் ஆன கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுல ஒரு குழந்தையோட அம்மா அவங்க ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வர கேப்ல அந்த குழந்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. 2வது குழந்தையோட அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேங்க்குக்கு போயிட்டு வரும்போது வீட்டுல இருந்த குழந்தை காணோம் அப்படின்னு சொல்றான். இவனுங்க எப்படி பார்த்தாலும் எந்த கேஸும் லிங்க் ஆகல. சரி வேற ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கான்னு கேட்கும்போது சோ இருந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 2 பேர்த்து வீட்லயும் ஒரே காஸ்மெட்டிக்ஸ பார்த்தேன். அதோட பிராண்ட் ரேவ்லான் அப்படின்னு மென்ஷன் பண்றான். சோ இப்பதான் ஹீரோக்கும் ஞாபகம் வருது. ஜாங்குவை பத்தி விசாரிக்க போகும்போது கூட அந்த வீட்லயும் இதே காஸ்மெட்டிக்ஸ் தான் ஹீரோ பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த காஸ்மெட்டிக் விக்கிற லேடியும் விசாரிச்சிருப்பான். அப்போ ஒரு பெரிய பேக்ல தான் அந்த லேடி காஸ்மெட்டிக்ஸ் அடுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ ஈஸியா அந்த பேக்ல அவனுக்கு குழந்தைய வச்சு தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கறது சீஃபும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சோ இவனோட மொத்த டவுட்டும் அந்த காஸ்மெட்டிக் சேல்ஸ் பண்றவங்க மேல திரும்புது. அதனால அந்த லேடியை கிம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லேடிக்கு டவுட் வந்துருது. சோ அந்த இடத்துல இருந்து சோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே 2 பேரும் ஃபாலோ பண்ற இருட்டாயிருது. அப்பதான் அந்த லேடி இந்த கேம்பிளிங்ல விளையாடுவாங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. சோ இந்த லேடி கேம்பிளிங்க்கு அடிக்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. கிம் இருந்துட்டு சோ கிட்ட போய் ஹீரோ கூட்டம் அப்படின்னு அனுப்பி வச்சிடறான். இந்த லேடியும் தோத்து கொண்டு வந்த காசெல்லாம் விட்டுறான். ஆனா இருந்தாலும் மறுபடியும் விளையாண்டு இருக்கா. அப்ப முன்னாடி செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தர் இருந்தா பாத்தீங்களா அவன் எகிரிட்டு வந்து உள்ள உழுகுறான். எல்லாரும் பயந்துடுறாங்க. ஹீரோ அவனோட ஐடி கார்டு எடுத்து காட்டின உடனே எல்லாம் தலதறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது இல்லீகலா நடத்துறது. அப்ப கிம்மும் அங்க கரெக்டா வந்துடுறான். யாரா ஓனர் முன்னாடி ஒரு முந்திரி கொட்ட மாதிரி ஒரு ஆள் வந்து நிக்கிறான். இவன் ஐடி கார்டை பார்த்தா அவனும் ஓட ஆரம்பிக்கிறான். டே ஓடாதரா எங்கிட்ட இருந்தா கூட தப்பிச்சிருவ வெளியே போகாதரான்னு சொல்ல பைபிள எகிரிட்டு வந்து உள்ள உழுகுறான். ஏன்னா வெளியே நின்னுட்டு இருக்கிறது சோ. சரி தம்பி நான் அடிக்கிறக்காக இங்க வரல. இங்க ஒருத்தி உட்காந்து விளையாண்டு இருந்தா பாத்தியா காஸ்மெட்டிக்ஸ் விக்கிறவ அவ ரெகுலரான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிடுறான். சரி உனக்கு அவ எவ்வளவு காசு தர வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 200,000 யுவான் தர வேண்டியது இருக்கு. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினா நான் உன்னை மன்னிச்சு விட்டுருவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்லயே இந்த கேம்லிங் நடத்திட்டு இருந்த அந்த லேடியை வந்து மீட் பண்ணி நாளைக்குள்ள எனக்கு தர வேண்டிய அமௌண்ட் தந்துரு இல்லன்னா உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கொடுத்துரும் அப்படின்னு மிரட்டிட்டு போயிடறான். இந்த லேடி பாவம் என்ன பண்றதுனே புரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் கரெக்டா ஸ்டேஷனுக்கு ஐலாண்டுக்கு போன சிஓ திரும்பி வரான். பயபுல ரொம்ப நொந்து போய் வந்திருக்கான். பாஸ் நார்மலா சாப்பிட்டதுதான் வாமிட் எடுத்தா வெளியே வரும்னு நினைச்சேன். எனக்கு குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ இருந்துட்டு அந்த சர்ஜனை மீட் பண்ணியான்னு கேட்கும் போது நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த மிலிட்டரி சர்ஜன் இருந்துட்டு ஒரு குழந்தைக்கு 6 விரல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 குழந்தைங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிசபிலிட்டி இருந்துச்சுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட மத்த குழந்தைங்களுக்கும் இன்டர்னல் டிசபிலிட்டி இருக்க சான்சஸும் இருக்கு. ஆனா இதுல காமனான விஷயம் என்னன்னா எல்லா குழந்தைங்களும் கண்டினியூஸா வாமிட் பண்ணிருக்காங்க. எந்த ரேஷஸும் கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் எல்லா குழந்தைகளுக்கும் வேக்சினேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அப்பதான் ஹீரோக்கும் கிம்முக்கும் இன்னைக்கு ஆர்பனேஜ்ல வேக்சினேஷனுக்காக அந்த குழந்தையை கூட்டு போனது ஞாபகத்துக்கு வருது. அந்த குட்டி பையன் கூட டேஜின் கிளினிக் போறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பான். அப்ப சிஓ இருந்துட்டு இவனுக்கு கடத்தி வச்சிருக்க குழந்தைங்களை சில குழந்தைங்களுக்கு டிசபிலிட்டி இருந்திருக்கு. அதனாலேயே இந்த மாதிரி குழந்தைகளை அடாப்ட் பண்றதுக்கு யாருமே முன் வரல. அதனாலதான் அந்த குழந்தைங்களை அழிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப சீஃப் இருந்துட்டு அந்த காஸ்மெட்டிக் விக்கிற லேடியை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு விசாரிங்கடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஆளுங்க ஆல்ரெடி அவளுக்கு நாங்க ட்ராப் செட் பண்ணிட்டோம். அவ பெரிய கடன்ல இருக்கா. கண்டிப்பா எலி பொரிய தேடி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதே அந்த லேடியும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறா. ஹீரோட டீம்ல இருக்க அத்தனை பேரும் ஃபாலோ பண்றானுங்க. சோ இந்த காஸ்மெட்டிக் விக்கிற லேடியும் ரெகுலரா போற மாதிரி அங்க இருக்கிற லேடி பேரை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறா. பட் எந்த சத்தமும் வரல. சோ யாருமே இல்லங்கறத கன்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்கிற குழந்தைய ஆட்டைய போட்டு வெளியே வந்துடுறா. இவ பேக தூக்க முடியாம தூக்கிட்டு போறதுலயே ஹீரோக்கு தெரிஞ்சிருது அடுத்த குழந்தைய தூக்கிட்டா அப்படின்னு. அப்பதான் குழந்தைய காணணும் அந்த அம்மா கத்த ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா நம்ம சிஓ போய் நாங்க போலீஸ்ல இருந்து வந்திருக்கோம், உங்க குழந்தை எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் சமாதானப்படுத்திடுறான். அதே நேரத்துல இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தவன் இன்னொரு லேடி கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணி பணத்தையும் வாங்குறா. இதை நம்ம ஆளுங்க பாத்துறாங்க. நம்ம ஆளுங்க வர்றது தெரிஞ்ச உடனே அந்த லேடி தலதறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தர பிரிச்சு ஒவ்வொருத்தர ஃபாலோ பண்றாங்க. பாவம் சிஓ தான் இந்த காஸ்மெட்டிக் லேடி துரத்த வேண்டியதா போயிருது. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு முட்டு சந்தில வச்சு லாக் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. பட் குழந்தைய வாங்க வந்த லேடி அங்க இருக்கிற ஒரு கார்ல ஏறி தப்பிச்சு போயிடுறா. கார்ல நம்பர் பிளேட்டும் இல்லை. சோ இந்த காஸ்மெட்டிக் லேடியை பிடிச்சு விசாரிக்கும் போதுதான் இவ கேம்பிளிங் ஆடுற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் இந்த மாதிரி ஐடியாவே கொடுத்திருக்கான்னு தெரிய வருது. சரிமா இன்னைக்கு ஸ்கார்ஃப் போட்டு வந்தாலும் அந்த லேடி பேர் என்னன்னு கேட்டா தெரியலன்னு சொல்லிடுறா. அப்ப நீங்க எல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அங்க இருக்கிற ஒரு காஃபி ஷாப் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சோ சிஓ 2 பேரும் அந்த டேஜின் கிளினிக் தான் வந்திருக்காங்க. டாக்டர் கிட்ட ஏஞ்சல் ஹவுஸ்ல இருந்து வராங்க ஆர்பனேஜ் கிட்ஸ், அவங்களுக்கு எல்லாம் வேக்சினேஷன் பண்றது நீங்க தானே கேட்டோம். ஆமாமா வாங்க இந்த வழி தான் சொல்லிட்டு தப்பிக்க பாக்குறான். உடுவான சோ புடிச்சு ஒரே வீசுதான். இருந்தாலும் விண்டோவை திறந்துட்டு எகிரி குதிக்கலான்னு பார்த்தா வெளியே கம்பி போட்டு அடைச்சிருக்கு. இத்தனை வருஷமா இதே டேபிள் உட்காந்துருக்கான். விண்டோ பின்னாடி இருக்கிற கம்பியும் கூட தெரியல அவனுக்கு. இவனை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையாலுமே நீ வேக்சினேஷன் மட்டும் பண்ணல, அவங்க கொண்டு வர குழந்தைக்கு ஏதாவது குறை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதா உன்னோட வேலை. உண்மையான்னு கேட்டா வாயவே திறக்க மாட்டேங்கிறான். கடுப்பான கிம் அவன் சேரை எல்லாம் எட்டி வச்சு கோட்டெல்லாம் கழட்டிடுறான். இவனை கட்டி போடு, இன்னைக்கு நான் இவனுக்கு வளகாப்பு நடத்தியே ஆகணும் அப்படின்னு. பயந்து போன டாக்டரும் ஆமான்னு உண்மையை ஒத்துக்கிறான். சரி யாரா அந்த குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு வருதுன்னு கேட்டா ஏஞ்சல்ஸ்
ஆர்பனேஜ்ல இருக்கிற எம்ப்ளாயி தான் கூப்பிட்டு வருவாங்க, பட் அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். சரிப்பா உனக்கு பேர் தெரியாது, மூஞ்சியை பார்த்தா அடையாளம் தெரியுமில்ல அப்படிங்கிற கொஸ்டின் கேட்ட உடனே இவன் இந்த கேள்வி எதிர்பார்க்கலையாட்டிருக்கு. டாக்டரும் ஆமான்னு ஒத்துக்கிறான். அவ்வளவுதான், போலீஸ்காரங்களோட உதவியோட அந்த ஏஞ்சல் ஆர்பனேஜ்ல ஒர்க் பண்ற அத்தனை பேத்தையும் தூக்குறானுங்க. அப்ப அங்க இருக்கிற சின்ன பையன் கிம் கிட்ட எதுக்காக எங்க டீச்சரை கூப்பிட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இவனை ஆல்ரெடி கிம் பார்த்திருப்பாரு, ஒரு டைம் அழுதுட்டு இருந்தது. கவலைப்படாத தம்பி, சில கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்கு, திருப்பி நாங்களே கொண்டு வந்து விட்டுறோம் அப்படின்னு இவர் சொல்லும்போது அந்த சின்ன பையன் அந்த 10 குழந்தைகளை பத்தியா விசாரிக்க போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே கிம்மோட ஃபேஸே மாறுது. சோ இவனுக்கு ஏதோ விஷயம் தெரியும் அப்படிங்கிறது கிம்முக்கு புரியுது. அதை பத்தி நீ ஏதாவது சொல்ல வரையாடான்னு கேட்டா அவன் பாட்டுக்கு போயிடுறான். சோ கரெக்டா சிஓ இருந்துட்டு டைரக்டர் கோ இங்க இல்ல, அவங்க அந்த உமன் சொசைட்டி மீட்டிங்காக போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சோ இருந்துட்டு எல்லாத்தையும் பேஸ்மெண்ட் கூப்பிட்டு வரான். அங்க பார்த்தா செம்ம ஸ்மெல் அடிக்குது. குழந்தைங்க யூஸ் பண்ண டைப்பர்ஸ் தான் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க போற பைப் கனெக்ஷன் யாரோ பர்பஸ்ஃபுல்லா உடைச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் சிஓ கண்டுபிடிக்கிறான். அந்த பைப்புக்கு கீழே வேற நிலக்கரியெல்லாம் வச்சு புகை போட்டு விட்டுருக்கானுங்க. சோ எந்தெந்த குழந்தையெல்லாம் அடாப்ஷன் ஆகாதோ அந்த குழந்தையை பர்பஸ்ஃபுல்லா இந்த ரூம்ல வச்சு கொண்டிருக்கானுங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஆர்பனேஜ்ல இருந்து கூப்பிட்ட அத்தனை பேத்துக்கும் இந்த ஸ்கார்ஃபையும் கண்ணாடியும் போட்டு செக் பண்ணும்போது ஒரு லேடி மாட்டிக்குது. அதுதான் வந்து குழந்தைய வாங்கிட்டு போனது. சரிம்மா நீ போன காரை யாரு ஓட்டினான்னு கேட்டா அந்த டைரக்டர் கோவோட செக்ரட்டரி கிம் ஓட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இதுக்கும் டைரக்டர் கோக்கும் சம்பந்தம் இல்ல, நானும் கிம் தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கறதையும் ஒத்துக்கிறா. நம்ம ஆளுகளுக்கு கோவம் அடங்குற மாதிரி இல்ல, ஹீரோவும் கிம் இருந்துட்டு மீட்டிங் முடிச்சிட்டு வர டைரக்டர் கோவையும் கூடயே இருக்கிற செக்ரட்டரி கிம்மையும் அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சு விசாரிக்கும் போது இவங்க ஆர்பனேஜ்ல இருந்து எடுத்து வந்த லக்ஸரியும் காட்டுறானுங்க. நிறைய குழந்தைகளை அடாப்டும் பண்ணிருக்காங்க, வந்த குழந்தைங்க நிறைய காணாமையும் போயிருக்கு. அதே அன்னைக்கு இவங்களுக்கு நிறைய அமௌண்ட்டும் வந்திருக்கு. சோ டைரக்டர் கோக் தெரிஞ்சிருது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஐயோ இது அடாப்ட் பண்ணவங்கள ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்க இந்த குழந்தை கொண்டிருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல, இதுல சில குழந்தைங்க என்னோட நாலேஜே இல்லாம அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அழுகிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு எல்லா தப்பையும் செக்ரட்டரி கிம் மேல திருப்புறா. அதை அவனும் புரிஞ்சுக்கிட்டு ஆமா நானும் இந்த டீச்சரும் சேர்ந்துதான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கோவை இதுல இருந்து தப்பிக்க வைக்க ட்ரை பண்றானுங்க. அப்ப கரெக்டா அங்க வர போலீஸ் சீஃப் இவங்க அத்தனை பத்தி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. இந்த விஷயத்துல சந்தேகம் வந்து இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்தேன், அப்பதான் எனக்கு சில விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த டீச்சர் லேடியும் செக்ரட்டரியும் முதல்ல இருந்தே டைரக்டர் கோ கூட தான் இருக்காங்க. அதாவது ப்ரோ ஜாப்பனீஸ் குரூப்னு ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, சின்குவான் அகாடமி, அப்ப இருந்தே எல்லாம் ஒன்னா இருந்திருக்காங்க. சோ நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவுதான் முட்டி மோதனாலும் எல்லா பிளேமையும் அவனுங்களே ஏத்துக்குவாங்க, கண்டிப்பா டைரக்டர் கோவை தப்பிக்க வைக்க தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல கடுப்பான கிம்மி இதுக்கு மேல நான் இருக்க விரும்பல அப்படின்ட்டு வெளியே போயிடுறான். நம்ம ஆளுங்க ஒரு பிளான் பண்ணி டைரக்டர் கோவை மட்டும் செல்லுல போட்டுட்டு மத்த ரெண்டு பேத்தையும் மண்டை கழுவ ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. டே நீங்க எந்த தப்பும் பண்ணல, அவங்க கொடுத்த ஆர்டர் மட்டும் தான் செஞ்சீங்க, இப்ப அவங்களை தப்பிக்க வைக்கலாம்னு எல்லா பிளேமும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு விரும்பி ஏத்துக்கிறானுங்க. அப்ப கரெக்டா போலீஸ் ஹெட் வேறங்க வந்துடுறாரு. இவருதான் ஃபுல்லா கரப்ஷன் பிடிச்ச ஆளாச்சே, நம்ம ஹீரோக்கு சரியான அப்செட் ஆயிருது. வந்தவர் மறுபேச்சே இல்ல, டைரக்டர் கோவையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. அப்ப இந்த டைரக்டர் கோ அங்க இருக்கிற லேடி கிட்ட ரொம்ப பவியமா பேசிட்டு இருக்கு. யாரும் விசாரிக்கும் போதுதான் சீஃப் இருந்துட்டு டே அவங்க தான் அந்த உமன் சொசைட்டியோட சேர் உமனே, இவளுக்கு டைரக்டா ரெக்கமெண்ட் பண்றதுக்காகவே வந்திருக்காங்க, என்னை கேட்டா டைரக்டா அந்த லேடி கிட்ட ஒரு சாரி சொல்லிருங்க, இல்லன்னா நாளைக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை பயன்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ் கிம் அந்த பையனோட உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன மேடம் அதுக்குள்ள என்ன அவசரம், என்ன விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த பையன் கிட்ட நடந்த விஷயத்துல சொல்றாரு. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த பையன் ஆர்கனைஸ்ல வெளியே விளையாண்டுட்டு இருக்கும்போது குழந்தைங்க அழுகிற சத்தம் கேட்டிருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஹோல்ஸ் வெளியில பேஸ்மெண்ட பாத்துருக்கான், அதுல நிறைய குழந்தைங்க இருக்கு. இந்த டீச்சர் தான் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த குழந்தைங்களை எல்லாம் எனக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சனால நான் டெய்லியும் போய் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் ஒரு நாள் நான் பார்க்கும்போது டைரக்டர் கோவம் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். அவங்க இவங்க ரெண்டு பேருமே அடிச்சிட்டு ஏன்னா உருப்படியா எந்த வேலையும் செய்ய தெரியாதா, இந்த மாதிரி குழந்தைங்களை யாரா வாங்குவாங்கன்னு திட்டுன்னு திட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் தான் பைப்ல ஹோல் போட ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கு. ஏ குண்டம்மா இந்த வேலையை கூட உன்னால செய்ய முடியாதான்னு அந்த டூல்ஸை வாங்கி ஹோல் போட்டதே டைரக்டர் கோ தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பையன் சொல்றான். சோ டைரக்டர் கோ இருந்துட்டு இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு ஏமாத்த ட்ரை பண்ணாதப்பா, வேற ஏதாவது நல்ல எவிடன்ஸோட வாங்கடா அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் ஹெட் வேற சால்ரா தட்டுறாரு. கிளம்பலான்னு பார்த்தா ஹீரோ விடுற மாதிரி இல்ல, ஏன்னா கரெக்டான சாட்சி சொல்றதுக்கு கரெக்டான வயசு அந்த பையனுக்கு இருக்கு. சோ அந்த பையன் சொல்றதையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப இந்த டைரக்டர் கோ கையை வச்சு டேபிள்ல அடிச்சுட்டு அந்த பையனை பயமுறுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா அந்த பையன் வந்து உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு தழும்பா இருக்கும், அந்த பைப்பை ஓட்ட போடும் போது அது ஆச்சு நான் பார்த்தேன், அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த கிளவ் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறான். சோ கிம் இருந்துட்டு இந்த சின்ன பையன் பொய் சொல்றதாவே இருக்கட்டுமே, அந்த கையை தான் கொஞ்சம் காட்டிருங்க அப்படின்னு சொன்னா அந்த லேடி காட்ட மாட்டேங்குது. நான் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த பிள்ளைக்கா பசங்க பேச்சு கேட்டு என்னையவே அவமானப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர் உமனை பார்த்து மேடம் நம்ம கிளம்பலாம், இவங்க கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு சேர் உமன் கிட்ட எவ்வளவு பெரிய ஆள், நீங்க இவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றதுக்கு டைரக்டாவே வந்திருக்கீங்க, சோ இந்த மாதிரி நீங்க ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இருந்தா அவங்க கரெக்டான ஆளா இருக்கணுமா இல்லையா, சோ அவங்க மேல இருக்க தப்ப சரி பண்ணிட்டு கூட்டு போங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லிடுறான். இது அந்த லேடிக்கும் கரெக்டா படுது. சோ அவங்க தான் டைரக்டர் கோவோட கையில இருக்கிற கிளவையும் எடுக்கிறாங்க. பார்த்தா இந்த சின்ன பையன் சொன்ன மாதிரியே தழும்பு இருக்கு, தொக்கா மாட்டிக்கிட்டா, இதுக்கு மேல ரெக்கமெண்டேஷன் எல்லாம் செல்லாது, அதனால சேர் உமன்
எல்லாம் பாட்டு கிளம்பி வெளியே போயிடுறாங்க. நம்ம ஆளுகளும் தொக்கா தூக்கிடுறானுங்க டைரக்டர் கோவ. அவளும் கண்ணா பின்னான்னு சாப விடுறான். அவனும் காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் தான் சிஓ இருந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, இந்த சின்ன பையனுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். டே சின்ன வயசுல நானும் அவனை மாதிரி தான் கஷ்டப்பட்டிருக்கேன். உண்மையாலுமே பயப்படுறவனுக்கும் பேசுறதுக்காக பயப்படுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. சோ கிம் இந்த சின்ன பையனை போய் மீட் பண்ணும் போதுதான் இவனை தர்ம சாத்தி இருக்கானுங்க ஆர்பனேஜ் எல்லாம் தெரிய வருது. அப்போ கிம் இருந்துட்டு அவன் லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா மனசை தேத்தி விட்டுருக்கான். சோ அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பையனுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையும் தைரியமும் வந்து கிம் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்கான். இதை கேட்க சியோக்கு ஆட்டோமேட்டிக்கா அழுக வந்துருது. போங்கடா டே போங்கடா, நீங்களா ரொம்ப நல்லவனுங்கடா, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சோ இருந்துட்டு டே அழுகாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுக ஆரம்பிச்சிடறான். சோ இதையெல்லாம் பார்க்கும் போது இவனுக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆகுறானுங்க. ஆனா இருந்தாலும் கிம் இன்னும் அதே மனநிலைமையில தான் இருக்கான். ஏன்னா இறந்து போன 10 குழந்தைகள் நினைக்கும் போது அவனுக்கு இன்னும் ஃபீல் ஆகுது. சோ நெக்ஸ்ட் டேவே இறந்து போன 10 குழந்தைகளுக்குமே ஃபியூனரல் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு எப்பவுமே வர அதே கனவு வருது. அப்பாவி மக்களை முட்டி போட வச்சு மிலிட்டரிக்காரங்கள ஷூட் பண்றானுங்க. அப்ப ஹீரோ ஸ்டூடெண்ட் சோல்ஜரா இருந்திருக்கான். அப்ப ஹீரோ கிட்ட ஒரு லேடியை ஷூட் பண்ண சொல்லும் போது அந்த லேடி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு விடுங்கன்னு கெஞ்சி இருப்பாங்க. இவனும் ரொம்ப பதட்டத்திலே நிக்கும் போது அங்க இருக்கிற கமாண்டர் தான் ஹீரோவை போட்டு அடிச்சிருப்பான். அதுலதான் அந்த கையில தழும்பும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மனசாட்சி எல்லாம் அந்த லேடியை சுட்டு கொன்றுப்பான். சோ இந்த கனவு வந்ததுலேயே ஹீரோ பதட்டத்திலே உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீன்லயே இந்த ஆர்பனேஜ்ல இருக்க அத்தனை குழந்தைகளும் இன்னொரு நல்ல ஆர்பனேஜுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அப்ப கிம் இருந்துட்டு எப்பவும் போல அந்த பையன்கிட்ட ரொம்ப மோட்டிவேட்டா பேசி கூட இருக்கிற பசங்களை எல்லாம் நீ தான் பாத்துக்கணும் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போதுதான் உண்மையாலுமே அந்த டைரக்டருக்கோ இறந்துட்டாங்களா ஹீரோயின் கேக்குறான். ஹீரோ ஆமான்னு சொல்றான். என்னதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது அவங்களை செல்ல அடைச்சு வச்சிருந்தோம், கூட இருந்தா பத்தியா டீச்சர் ஒருத்தி, அவளே பிரஷ வச்சு கழுத்திலேயே குத்திட்டா, அதுலயே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவன் சொல்றான். ஹீரோயினும் பண்ணப்பாவன் சும்மா விடுமா, எல்லாம் அவங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு இப்படி நடந்ததுல உண்மையாலுமே சந்தோஷப்படுறது நம்ம டிடெக்டிவ் கிம் மட்டும்தான். ஏன்னா இந்த கேஸுக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த சங் பையன் படிக்கிறதுக்காக இவ புக் ஸ்டோர்ல இடம் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். அப்ப கரெக்டா போலீஸ்காரங்களா விசில் அடிச்சுட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த ஊர்ல பர்டிகுலர் டைமுக்கு மேல நார்மல் பீப்புள் வெளியே வரக்கூடாது, அது ரூல்ஸ். ஆனா நான் போலீஸ் வா பயப்படாதான் சொல்லும் போது ஹீரோயின் இவன் கையை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. இது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் கையை பிடிச்சிட்டு ஓடுறான் விரும்பி. ரெண்டு பேரும் முட்டுச்சந்தில வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஐடி கார்டை காமிச்சு அவன் மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு வழியா இவன் லவ்வ கன்ஃபஸ் பண்ணிடுறான். இதை ஹீரோயினும் ஏத்துக்கிறா. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒருத்தன் செத்து போய் கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.